வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போறது ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. இந்த ஜூன் மாசத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாச தொடக்கத்திலயும் அந்த மாசத்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து போட்டுட்ருக்கோம். இது மூலியமா நம்ம வந்து ஏதாவது ஒரு பணத்த ஒவ்வொரு மாசமும் மிச்சப்படுத்த முடியும். அண்ட் நான் போடுற சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அத லாங் டர்மா நீங்க கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அத வந்து நம்ம எந்த மாதிரியான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறப்ப நம்மளோட பணம் வந்து இன்னும் பல மடங்கு உயரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஸோ இதில சொல்லியிருக்கிற அமௌண்ட் உங்களால ஈஸியா சேவ் பண்ண முடியும். மந்த்லி மட்டும் இல்லாம இத நான் கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இன்கேஸ் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னாலும், நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில ரொம்ப குறைவான அமௌண்ட்லேருந்து இத விட அதிகமான அமௌண்ட் கூட நம்ம சேவிங் சேலஞ்ச் போட்டிருக்கோம். ஸோ அதில உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அத சூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கோல் எல்லாமே ஈஸியா நீங்க ரீச் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வருமானத்துக்குள்ள நம்மளால எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேத்த மாதிரியான சேலஞ்சை நீங்க சூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களால லாங் டர்ம்க்கு உங்களால சேவிங்ஸும் பண்ண முடியும் அண்ட் உங்களோட கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது இல்லாம நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சேவிங் ஸ்கீம் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். நிறைய கோல்ட் சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு கோல்டு நம்ம வந்து பேங்க்கில் வந்து அடகு வைக்கிறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குது. அண்டு பேங்க்கில் வந்து நம்ம ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து நம்ம எடுக்கிறோன்னப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன இப்போ கரண்ட்டாக அப்படிங்கிற லேட்டஸ்ட் வீடியோஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இதுவும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் சேலஞ்ச் ஜூன் மாதத்துக்கானது. அதாவது நாளைக்கு ஜூன் 1 ஆரம்பிக்குது. ஸோ நாளையிலேருந்து சேவ் பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு சேவிங் சேலஞ்ச் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு கோல்டு சேமிக்கணும் இல்லை பணமாக சேமிக்கணும்னு நினச்சாலும் என்ன கோல் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, நமக்கு எத்தனை நாள் நம்ம சேமிக்கணும், இது எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டோன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். அண்டு இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். தின சம்பளம், வார சம்பளம், மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை புதுசாக சேவிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸு எல்லாருக்குமே வந்து இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து சூட் ஆகும். அண்டு இதை மாதிரி சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் டைமில் பண்ணுறீங்க, சின்ன சின்ன கோல்ஸ்க்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸாக இருக்கும். அதாவது ஒரு மாதம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து அடிஷ்னல் சேவிங்ஸாக நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை லாங் டேர்ம்காக நீங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்னால் 2 அமௌண்ட்டாக பிரிக்க முடியாதுன்றவங்க இன்றைக்கி நான் சொல்கிற அமௌண்ட்டே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதையே வந்து உங்களோட லாங் டேர்ம்காகவும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி அதை ஷார்ட் டேர்ம்க்கோ லாங் டேர்ம்க்கோ தேவையான மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து வளரும். பிகாஸ் நம்ம சேவிங்ஸ் அப்படியே வச்சுருந்தோன்னா அந்த பணத்தோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். பட் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளோட பணம் வந்து சீக்கிரமாக வளரும். அண்டு உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக வேணுமா, உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக வேணுமா, அவங்களோட கல்யாணத்துக்காக வேணுமா, இந்த மாதிரி என்ன கோலு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் அப்போ அந்த டைமில் கரெக்டாக நமக்கு பணம் வந்து சேரும். நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதில் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுறப்ப எடுக்க முடியல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுது, என்ன கோல்க்காக நீங்கள் சேமிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்ட் டைமில் உங்களுக்கு பணமும் கிடைக்கும் அண்ட் அதுக்கான ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இந்த சேவிங் பிளான் எப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜூன் 2024 ஜூன் மந்தில் நமக்கு 30 நாள் இருக்குது. அண்டு ஆவரேஜாக வாரம்னு பார்த்திங்கன்னா 4 வாரம். நான் ஆக்சுவலி நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் இல்லைனா 4 வீக்ஸ் அப்படி தான் எடுக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் எல்லா மாதமும் நம்ம சேமிக்கணும் அப்படின்னாலும் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய மாதங்களில் 31 நாள் இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்டாக சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப 4 வாரம். இப்போ பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா 28 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்று 4 வீக்ஸ் இல்லைனா 30 டேஸ் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணோன்னா லாங் ரன்க்கு நம்மளால் டெய்லி சேவ் பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம சொல்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் சேவ் பண்ணலாம். அதாவது இப்போ வாரம் சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரூ. 1000 எடுத்து வைக்கலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு ரூ. 1000. இது எப்படியாவது நீங்கள் வீக்லி சேலரியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு வாரத்துக்கு ஆகிற செலவுகள்லேருந்து ஒரு ரூ. 1000 சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் நீங்கள் உங்களோட செலவுகளை பார்க்கலாம். இந்த மாதிரி வாரம் 1000ன்றப்ப 4 வாரம் நம்ம சேமிக்கணும். அப்படி சேமிச்சோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரூ. 4000 கிடைக்கும். இதே டெய்லி நீங்கள் சேவ் பண்ணணும், என்னால் ஒரு வாரம் மொத்தமாக இல்லை, என்னால் டெய்லி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரூ. 1000 வந்து நீங்கள் டெய்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு வாரத்தில் நமக்கு 7 நாள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வாரத்தில் ஒரே நாள் நீங்கள் ரூ. 1000 எடுத்து வைக்கிறத விட அந்த டெய்லி ஆகிற செலவில் நீங்கள் மிச்சப்படுத்தியும் எடுத்து வைக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 7 நாளில் இந்த ரூ. 1000 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தினமும் ரூ. 150 நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதாவது 6 நாளைக்கு ரூ. 150 எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் வந்து ரூ. 100 எடுத்து வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம 7 நாளும் பிரித்து அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு ரூ. 1000 கிடைக்கும் 7 நாளைக்கு. ஸோ அதே மாதிரி 4 வாரம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் டெய்லி இந்த அமௌண்ட்டை கூட எடுத்து வச்சுட்டு. ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு ஒரு மாதத்தில் ரூ. 4000 கிடைக்கும். இல்லை நான் மொத்தமாக எனக்கு மாத சம்பளம் வருது, அதுலேருந்து நான் ஒரு ரூ. 4000 சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மாதத்துக்கு ரூ. 4000 வந்து சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப இப்போ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுறீங்க. இதை நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பொதுவாக மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற நமக்கு வந்து நம்மளோட சேமிக்கிற பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனாக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு இப்போது சிப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் நாலேஜ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பற்றி தெரியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நம்ம நிறைய பேர் மிடில் கிளாஸில் யூஸ் பண்ணுற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு. ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து சிட்டும் போடலாம். இப்போது மாதம் வந்து ரூ. 4000 சேமிக்கிறீங்க. ஒரு மாதம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் டெய்லியோ வாரமோ நீங்கள் சேமிக்கிறீங்க, ரூ. 4000 உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா அந்த ரூ. 4000 நீங்கள் நகையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு போடலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சேமிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரூ. 4000 நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கிற அமௌண்ட்டில் எத்தனை கிராம் கிடைக்குதோ, அதாவது இப்போ 1/2 கிராமோ ரூ. 4000 அப்படிங்கிறப்ப மினிமம் வந்து நமக்கு 500 மில்லிகிராம் 1/2 கிராமாவது நம்மளால் நிச்சயமாக வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி காயினாக நீங்கள் ஒரு மாதம் வாங்கிக்கலாம். இல்லை நகையாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து சிட்டு போடலாம். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரூ. 4000னா ரூ. 48,000 நமக்கு சேரும். அதில் குறைஞ்சது 6லேருந்து 7 கிராம் வரைக்கும் நம்மளால் தங்கத்தை வாங்க முடியும். இது வந்து நகையாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்ப கோல்டு சிட்டு போட்டுக்கலாம். ஸோ கோல்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நம்ம இதில் போட்டு நகை எடுக்கிறோம் இல்லை காயின் வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதோட வேல்யூவும் ஃப்யூச்சரில் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு செலவுக்காகனாலும் இந்த நகையோ இல்லை காயினையோ நீங்கள் வந்து சேல் பண்ணி கூட அந்த பணத்தை வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்டி. வருஷம் எனக்கு வந்து அமௌண்ட்டு தேவை, அதுக்காக நான் மாதம் சேமிக்கிறேன். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா மாதம் வந்து நீங்கள் அந்த ரூ. 4000 சேமிக்கிற பணத்தை ஒரு வருஷம் ஆர்டியில் போடலாம். ஒரு வருஷம் ஆர்டிங்கிறப்ப நம்ம பேங்க்கில் போட முடியும். ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் ஆர்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட ரூ. 48,000 அதாவது மாதம் ரூ. 4000 கட்டணும்னா ஒரு வருஷத்தில் ரூ. 48,000 கட்டியிருப்போம். அண்ட் அதுக்கு வட்டி வந்து ஒரு ரூ. 1,600 கிடைக்கும். ஸோ 49,600 கிட்டத்தட்ட ரூ. 50,000 வரைக்கும் ஒரு மாதம் ஒரு வருஷம் நம்மளால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கூல் ஃபீஸோ இல்லை இயர்லி ட்ரிப்போ இல்லை உங்களுக்கு தேவையான பொருள் எதுனாலும் நம்ம வந்து அந்த ஒரு வருஷம் முடிவில் அந்த 50,000 கிட்ட வரும். அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே 5 வருஷம் ஆர்டி நீங்கள் போடுறீங்க, கொஞ்சம் மிட் டேர்ம் கோல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறப்ப உங்களுக்கு 6.7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 5 இயர்ஸ் ஆர்டிக்கு அப்போ நம்ம மாதம் 4,000 சேர்த்தோம்னா 2,40,000 சேர்த்துருப்போம். அண்ட் அதுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 45,450 கிடைக்கும். பிகாஸ் 5 வருஷன்றப்ப இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு ரெக்கரிங் டெபாசிட்டில். அண்டு லாங் டேர்ம் போக போக அதிகமான வட்டி கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் உங்களுக்கு 2,85,450 வந்து கிடைக்கும். அண்ட் அதே ஆர்டியில் அது 4,000 நீங்கள் 10 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சோடனே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 வருஷமாக நீங்கள் கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டின தொகை 4,80,000 இருக்கும். பட் அது கிடைக்கிற வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 2,03,413. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வட்டி இன்னும் அதிகமாக கிடைக்கும். 10 இயர்ஸ்னு போகிறப்ப லாங் டேர்மில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே அமௌண்ட் போடுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் 6,83,000
ரூ. 16,413 வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து 10 வருஷத்துக்கான ஆர்டி. உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். அண்ட் இன்னும் லாங் டர்ம் உங்களோட ரிட்டயர்மெண்ட்டுக்கோ, இல்ல பசங்களோட படிப்புக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஆண் குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்காக இந்த ஸ்கீம் போடலாம். பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் மினிமம்மு. ஸோ இதில நீங்க அதே ரூ. 4,000 மாசம் கட்டிட்டு வரீங்கன்னா, 15 வருஷத்துல நீங்க கட்டின தொகை ரூ. 7,20,000 இருக்கும். அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,81,827. இது இப்பத்திய வட்டிய வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். 7.1%. ஸோ அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட்டா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, ரூ. 13,1827 கிடைக்கும் 15 வருஷத்துல. அண்ட் பிபிஎஃப்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூ. 1,50,000 வரைக்கும் வருஷத்துக்கு கட்டுறப்போ அதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் இருக்குது. அண்ட் நமக்கு கிடைக்கிற வட்டி மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். அண்ட் அதுவே வந்து 5 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் 20 வருஷம் சேமிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கட்டின தொகை 9,60,000 தான் இருக்கும். பட் அதுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 11,70,000 கிட்ட கிடைக்கும். ஸோ மொத்தமாக 20 வருஷத்தில் உங்களுக்கு ரூ. 21,30,652 கிடைக்கும். இது வந்து பிபிஎஃப்ல 20 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப. இதே பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பெண் குழந்தை பேரில் ஆரம்பிக்கலாம். பட் அது வந்து உங்கள் குழந்தையோட வயசு 10 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்றப்ப இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா, அதே 15 வருஷம் நீங்கள் கட்டிகிட்டே வரலாம். மாதம் 4,000 கட்டினீங்கன்னா ரூ. 7,20,000 கட்டியிருப்பீங்க. பட் அதுக்கு கிடைக்கிற வட்டி மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள், ரூ. 14,96,825. கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடைக்கும். நம்ம கட்டுறதை விட 3 மடங்கு பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 வருஷம் தான் கட்டுவோம். பிபிஎஃப்பும் 15 வருஷம் கட்டுறீங்க, உங்களுக்கு 13,00,000 கிடைக்கும். பட் பெண் குழந்தைங்களுக்கான இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனாவில் பார்த்தீங்கன்னா அதே 7,20,000 கட்டியிருக்கீங்க. பட் நமக்கு 22,16,825 கிடைக்கும். பிகாஸ் இது நம்ம 15 வருஷம் கட்டுவோம். பட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசில் கிடைக்கும். அதாவது 21 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கட்டிட்டு 6 வருஷம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம். நம்ம பணம் எதுவும் கட்ட தேவையில்ல. 21 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகி நமக்கு இந்த பணம் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் பெண் குழந்தைங்களுக்காக சேமிக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க மாதம் ரூ. 4,000, அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 150 நம்ம சேவ் பண்ணாலே ரூ. 22,00,000 வரைக்கும் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட சேவிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் பட் அதை நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு பல லட்சங்களாக திரும்ப கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் சேவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாத சேவிங்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.